ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட் நியூஸ் இது. சந்தோஷமான விஷயந்தான் இது. நம்ப முடியாத விஷயந்தான் இது. ஆனால் பாருங்கள், கிட்டத்தட்ட ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இது. ஏன்னா நம்ப முடியாத தருணமாக தான் இருக்குது எனக்கு. நானே ரொம்ப ஷாக்கிங் ஆகிட்டேன். ஆனால் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்ட்டு. நான் இப்போ யூடியூப்பில் சர்ச் பண்ணி ஏதாவது கமெண்ட் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் முழுமையான முறையில் எனக்கு தெரியலை. ஆனால் இப்போது ஒரு நண்பரை கால் பண்ணி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் திருப்பத்தூர் விட்டுருக்காங்க அப்படின்ட்டு பாருங்கன்னு சொன்னார். ஸோ உடனே பார்த்தேன், பாருங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம அவர் ரொம்ப அவளோட எதிர்பார்த்துருந்தா இந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் தான். உங்களுக்கும் குட் நியூஸ் தான் இது. ஸோ வாங்க, என்ன அதாவது வழக்கம் போல் தான் உங்களுக்கு ரிசல்ட்டு இருக்கும். ஆனால் எத்தனை பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். இது நம்ப முடியாத தருணமாக தான் இருக்குது எனக்கு. ஏன்னா ரிசல்ட்டுக்காக ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 6 மந்த்துக்கிட்ட ஆகிப்போச்சு. நம்ம ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுத்துட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு. லாஸ்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட்டு மே 20க்கு அப்புறம் கன்ஃபார்மாக வரும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நேற்று கூட பாருங்கள், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னார், ப்ரோ ரிசல்ட் கன்ஃபார்மாக வந்துடும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் ஜூன் 1 சொன்னார். ஸோ பாருங்கள், நம்ம எவ்வளோ டிஆர்பி தகவலை நம்ம எப்படியோ கேட்டும் கூட ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணலை இவங்க. ஆனால் அமைச்சர் சொன்ன தகவல் அடிப்படையில் பாருங்கள், கூடிய வரையும் சொன்னால் தவிர எந்த மந்த் இதுவும் டேட்டும் மென்ஷன் பண்ணலை. சரி, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியே விட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு திருப்பத்தூர் விட்டுருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க, வழக்கம் போல் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பீரியட் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் பாருங்கள், சுமித்ரா, ராகுல் ராஜ் இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ட்டு தான் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேஜ் பாருங்கள் 1லேருந்து 37, அப்புறம் செகண்ட் பேஜ் 66. கிட்டத்தட்ட பாருங்கள் வெறும் 66 பேர் தான் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ நிறைய நம்ம ரிசல்ட்டு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா ஏதாவது செகண்ட் லிஸ்ட் வெளியே வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு தான் எப்போவுமே விடுவாங்க, செகண்ட் லிஸ்ட்டுலாம் விட மாட்டாங்க. சப்போஸ் எண்ணிக்கையில் அதிக இருக்கான்னு தெரில. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் விடும்போது ஒரு 50 சொல்லி அப்புறம் எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு 16 சேர்த்தா அப்படிங்கிற மாதிரி 66 சேர்த்து தான் விடுவாங்க தவிர தனித்தனியாக முறையில் விட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு எண்ணிக்கை தான் அதிகப்படுத்துவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பாருங்கள், மொத்தமே 66 தான் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. செலக்ட் ஆனவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் தான் இது. சந்தோஷமான விஷயம். நம்ம எவ்வளவோ ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். டிஆர்பி தகவல், அப்புறம் அமைச்சர் தகவல், அப்புறம் எவ்வளவோ டிஆர்பிக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்க தகவலும் கேட்டிருப்போம். லாஸ்ட்டாக அவங்களுக்கு நான் கொடுத்த தகவல் மே எண்டுக்குள்ளே வருமா சொல்லியிருந்தேன். பாருங்கள், இன்றைக்கி மே எண்டு ஆக போகுது. கிட்டத்தட்ட இன்றைக்கி டேட் 21 தான். ஆனால் பாருங்கள், ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் நமக்கு கொடுத்த அப்டேட் கரெக்டான அப்டேட்டாக தான் இருந்துச்சு. அதுவே ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். சரி வாங்க, இப்போ செலக்ட் ஆகாதவங்க தயவு செஞ்சு நீங்கள் எதுவுமே ஒரி பண்ண வேண்டாம். அதாவது கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். செகண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விளைவு தகவல் கண்டிப்பாக வரும். அதில் நீங்கள் கன்ஃபார்மாக அட்டன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு எந்தெந்த மாவட்டம் வெளியிடுவாங்க அப்படின்னு தெரியலை. ஏன்னா இப்போ இந்த திருப்பத்தூர் விட்டுருக்காங்க அப்படின்னா செகண்ட் மாவட்டம் அது எதுவாக இருந்தாலும் விட்டுருவாங்க. அது எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது. ஏன் இப்போ நான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன் பாருங்கள், இப்போ கூட விட்டாலும் கூட அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் பாருங்கள், அடுத்தடுத்து ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். எல்லா மாவட்டம் 38 மாவட்டத்துக்கும் கண்டிப்பாக ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு மார்னிங் தான் போடணுன்ட்டு வச்சுருந்தேன். ஆனால் பாருங்கள், அதுக்குள்ளே எனக்கு அவசரம் முடியலை எனக்கு. ஏன்னா அதை பப்ளிஷ் பண்ணணும், உடனே தெரிவிக்கணும் அப்படின்ட்டு இந்த வீடியோவை இப்போவுமே உங்களுக்கு போட்டேன். மேக்ஸிமம் பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு மார்னிங் விடியதுக்குள்ளே ஏதாவது ஒரு வேறு ஏதாவது மாவட்டங்கள் பப்ளிஷ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. ஏன்னா சொல்ல முடியாது. ஏன்னா ஆன்லைன் ப்ராசஸ்னால அவங்க வெளியிட்டுகிட்டே இருப்பாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன மாவட்டம் வருது, யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாவட்டத்தில் செலக்ட் ஆனவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். செலக்ட் ஆகாதவங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் நல்ல ஒரு வேலைவாய்ப்பில் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணி போகலாம், பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ நானும் உங்களுக்கு அப்டேட் நிறையா ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் பாருங்கள், இப்போது இன்றைக்கி நைட்டு கூட ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரிசல்ட்டு கண்டிப்பாக அதாவது வந்துடும் சொன்னாரே தவிர எப்போ வரும்னு சொல்லலை. ஆனால் கொடுத்த திரும்ப ஃபோன் பண்ணார். நான் என்னோடய ஒர்க்கில் அட்டன் பண்ண முடியல.
ஸோ வந்து திரும்ப ஃபோன் பண்ணி சொன்னார், எனக்கு ரிசல்ட் வரப்போகுது அப்படின்ட்டு. ஆனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தார். அது அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நானே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ எடுத்து பார்த்தேன், அவங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்த நான் தகவல்லாம் கொடுத்த அந்த சப்ஸ்கிரைபர், அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட்டு, அப்புறம் நெக்ஸ்ட்டு என்னென்ன மாவட்டம் வெளியிடுவாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேன். நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எப்பவுமே இந்த மாதிரி ஒன்றிணைஞ்சு இந்த மாதிரி ஏதாவது விளைவிப்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்காக நான் இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவேன். கண்டிப்பாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.